வணக்கம் ஜீவா, வணக்கம். சார், இப்ப மேற்கு வங்கம், புதுச்சேரி தேர்தல் அந்த ஓட்டு கணிப்புல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அங்க வந்து பாஜக கூட்டணி புதுச்சேரியிலும், மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாரி தான் எல்லா கருத்து கணிப்பும் வந்திருக்கு. ஏதோ ஜன்மத்துங்கிற ஒரு நிறுவனத்தின் கருத்து கணிப்பு மட்டும் 200 தொகுதிக்கு மேல மம்தா கண்டிப்பா வருவாங்கன்னு அவங்களுடைய ஒரு கணிப்பு மட்டும் அந்த நிறுவனத்தினுடைய இது மட்டும் தான் அப்படி வந்திருக்கு. அத திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்து வச்சுட்டு எப்படி நாங்க திருப்பி 4வது முறையும் வந்துருவோம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பொதுவா மேற்கு வங்க கள அரசியல் சூழல் அறிந்தவருங்கிற முறையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்பு எதுவுமே வந்து அக்யூரேட்டா இருக்க முடியாது. அவங்கவங்களுக்கு வசதியானது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, இது இப்படித்தான் வரப்போகுது. இப்ப இங்க வந்து டிஎம்கேக்கு 3 கருத்து கணிப்பு டிஎம்கேக்கு ஆதரவா இருக்கு. 3 4 2 வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவா இருக்கு. 1 வந்து டிவிகேக்கு ஆதரவா இருக்கு. எல்லாருமே அவங்கவங்க இத எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த கருத்து கணிப்பிலே பெரும்பாலும் சொல்லுவாங்க, தேர் கேன் பி எ எரர் ஆஃப் மார்ஜின் அப் டூ 3% இப்ப பல சமயங்கள்ல வந்து முதல் கேண்டிடேட் ஜெயிச்சவருக்கும் அடுத்து வந்தவருக்கு இடையில உள்ள வாக்கு வித்தியாசமே வந்து 1% 2% தான் இருக்கும். அப்ப இந்த 3% வந்து அது கம்ப்ளீட்டா திசை மாத்திர முடியும். இங்க மம்தா வந்து கொஞ்சம் சிரமத்துல இருக்காங்கங்கிறது உண்மைதான். அது எந்த அளவுக்கு அந்த சிரமம் அவங்கள பாதிக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தேர்தல் வந்து எப்படிங்க வழக்கமா வந்து ஒரே ஒரு விரோதி தானே இருப்பாங்க. மெயின் இப்ப இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே மெயின் அப்போசிஷனா இருந்தது. இன்னைக்கு ஏடிஎம்கே, டிவிகே இந்த 2 பேரும் தேர்ட் ஃபோர்ஸா வந்து வந்துருக்கு. தேர்ட் ஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. விஜயகாந்த் வரலையா? சீமான் வரலையா? ஆனா அவங்க வந்து இங்க வந்து இது பண்ண முடியல. மார்க்கெட் தங்கள பண்ணிக்க முடியல எஃபெக்டிவா. ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 2 பேருக்கு இடையில தான் இருந்தது. மம்தாவுக்கும் சிபிஎம்முக்கும் எதிரில தான் ஃபைட் இருந்துகிட்டே இருந்தது. மம்தா ஜெயிச்சு வந்தோனே அவங்க சிபிஎம் கம்ப்ளீட்டா அவங்களுடைய நோக்கமே அடுத்த 5 வருடத்துக்குள்ள சிபிஎம் அட்ரஸ் இல்லாம ஆக்கிரணும். அவங்களுக்கு சிபிஎம் மேல அவ்வளவு கோவம் இருந்தது. அதுல அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா பெங்காலிஸ் வந்து பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் பீப்புள். ஒரு விதத்துல பெங்காலிஸ் பத்தி சொல்றதுல சரி, இந்த சினிமா கிரேசி தமிழியன்ஸ் மாதிரி கிடையாது. சினிமாக்காரன் பின்னாடி ஓடுற புத்தி வந்து பெங்காலிஸ் கிடையாது. அவங்களுக்கும் சினிமாக்காரங்க மேல அளவு கடந்த அபிமானம் எல்லாம் இருந்தது. ஆனா அது சினிமாங்கிற அளவுல மட்டும்தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வலுவான ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல அதே மாதிரி வலுவான ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க வங்க மக்கள். இவங்க வந்து சிபிஎம் டெசிமேட் பண்ணி அங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோட பிஜேபி அங்க வந்து உட்காந்துருச்சு. பிஜேபி உள்ள கொண்டு வந்த முழு பெருமையை வந்து மம்தா பானர்ஜிக்கு தான் உண்டு. ஆனா பிஜேபி விளையாடுற மாதிரியான அக்கிரமத்தனமான அரசியல் விளையாட்டு வந்து சிபிஎம் விளையாண்டது இல்லை. இவங்க விளையாடுறது இடியை கையில் வச்சுக்கிட்டு, சிபிஐ கையில வச்சுக்கிட்டு, எலெக்ஷன் கமிஷன் கையில வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கேம் விளையாண்டது இல்லை. அதனால இன்னைக்கு மம்தாவுக்கு யார் யாரை எதிர்த்தெல்லாம் எலெக்ஷனை நடத்த வேண்டியிருக்குன்னா, ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு வந்து எஸ்ஐஆர், 3வது எலெக்ஷன் கமிஷன். எஸ்ஐஆர் தவிர எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஆக்டிவா இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியை மாத்து, ஹோம் செக்ரட்டரியை மாத்து, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அத்தனையும் இவங்களுக்கு டிஎம்சிக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது.